அரசு உயர்நிலைப் பள்ளி, சேராயங்காடு, தஞ்சாவூர். நிலையான வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல். நிலையான வளர்ச்சி என்பது தமது தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதோடு தங்கள் சொந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் திறனையும் சமரசம் தேவைகளை பூர்த்தி செய்வது நிலையான வளர்ச்சி ஆகும். இதை அடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அவசியம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது இயற்கை வளங்களை பாதுகாத்தல், மாசுபாட்டை கட்டுப்படுத்துதல் மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவதை குறிக்கிறது. இதற்கு ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? நீர் பற்றாக்குறை ஏற்படுத்தல், நீர் மாசுபடுதல், நிலையான நிலத்தடி நீர்வீழ்ச்சி அடைதல், காலநிலை மாற்றம் ஏற்படுதல், மக்கள் தொகை பெருக்கமடைதல், காடுகள் அழிப்பு, நீர் பாதுகாப்பு குறைத்தல். சரியாக சொன்னீர்கள். இதற்கு ஏதாவது தீர்வு உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது ஐடியா இருக்கா? நீர் ஆதாரங்கள் மாசுபடுவது மற்றும் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவது நீர் பற்றாக்குறைக்கு வழிவகுக்கிறது. ஆறு வளர்ப்பை ஊக்குவித்தல், மக்கள் தொகை பெருக்கமடைதலை கட்டுப்படுத்துதல், நதிநீர் இணைப்பு மற்றும் மழைநீர் சேமிப்பு முறைகளை கடைபிடித்தல், விவசாயிகள் வேளாண்மைக்கு பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் உரங்களை பயன்படுத்துதலை தவிர்த்தல், எரிபொருள் பயன்பாட்டை குறைத்தல், தொழிற்சாலை கழிவுகள், வேளாண்மை கழிவுகள் ஆகியவை நீரில் கடைபிடித்து தவிர்த்தல். சரியாக சொன்னீர்கள். நன்றி.